ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம இந்த மெசேஜுக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை முடிந்தவர்கள் யாராவது ஒருத்தர் நீங்கள் வாசிங்க. நம்முடைய அருமையான வேத புஸ்தகத்தில் 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 நாளாகமும் 16:9. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. வசனத்துல என்ன வாஸ்தவம்? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்கும்படி பூமி எங்கும் கர்த்தருடைய கண்கள் உலாவிக் கொண்டு இருக்கிறது. அப்ப கர்த்தருடைய கண்கள் இன்னைக்கு நம்மளை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குதுல்ல, ஸ்கேனிங் டு அண்ட் ஃப்ரோ. ஆண்டவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறதாம். எதற்காக? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அருமையான ஒரு பாடலை பாடணும். ஊற்றிடுமே வல்லமையை அப்படின்னு நம்ம பாடினோம் இல்லையா? ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது? நம்ம உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் அவருடைய வல்லமையை விளங்க பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. இந்த பாடல் வரிகள், இன்னைக்கு இந்த பாட்டு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச பாட்டு, அடிக்கடி நீங்கள் பாடியிருக்கலாம். இந்த பாட்டில் இந்த வரிகள் பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. அந்த வரிகளை நான் ஃபஸ்ட்டு கேட்ட பொழுது என்னுடைய ஜெபமாக அது மாறினது. ஆண்டவரே, இந்த உலகத்தில் எத்தனையோ பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க, ஆனால் பரலோகம் யாரை பார்க்கிறது? நம்ம அப்படி பரலோக கவனத்தை ஈர்க்கிறவர்களாய் நம்ம வாழ்கிறோமா? அதுதான் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் நம்மளை எக்ஸாமின் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். பரலோக கவனத்தை ஈர்த்த ஒரு மனிதனை குறித்து உங்களோடு கூட நான் இந்த நாளிலே சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, நம்ம திருப்பிக் கொள்வோம். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சாத்தானை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறார். என்ன கேட்குறாரு? என் தாசனாகிய யோபுவின் மேலே கவனம் வைத்தாயா? ஆமென். பூமி எங்கும் சுற்றி வர்றியே, என் தாசனாகிய யோபுவின் மேலே நீ கவனம் வைத்தாயா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த இடத்துல அவனுடைய சாட்சி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அவன் எப்படிப்பட்டவன்? அவன் உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். இன்னைக்கு நம்மளை பார்த்து நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்டால் நம்ம எப்படி நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம்? நான் இந்த பேர், ஐம் சோ அண்ட் சோ, நான் இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறேன், என்னுடைய குடும்பம் இப்படி, நான் இந்த இடத்துல வசிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த யோபுவினுடைய புஸ்தகத்தில் முதல் அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். யோபு குறித்து ஒரு இன்ட்ரடக்ஷன். எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுகிறார் இந்த யோபு? எந்த இடத்துல அவர் இருக்கிறாரு? ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமா இருந்தான். இதே டெஸ்டிமனியை தான் கர்த்தர் சொல்றார் இல்ல? அதே அந்த 4 பாயிண்ட்ஸ்: உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன். ஹல்லேலூயா. அப்போ யோபுவுடைய இன்ட்ரடக்ஷன் எப்படி அப்படின்னா, அவர் he is a person of integrity, he is an upright person, ஒரு blameless, சன்மார்க்கன் அப்படின்னு தமிழில் இருக்குது. ஆனால் இங்கிலீஷில் நீங்கள் வாசித்தீங்கன்னா blameless, குற்றம் சாட்டப்படாதவன். இப்போ இன்றைக்கி நம்ம இந்த பரலோக கவனத்தை இந்த யோபு ஈர்த்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவன் ஒரு உத்தமன். ஹல்லேலூயா. அவன் ஒரு உத்தமமான ஒரு மனிதனாய் காணப்பட்டார். அப்படி அவர்கிட்ட என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் தியானிக்கலாம். இதே 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அவருடைய 2வது வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, அவர் பெரிய ஐஸ்வர்யவான் இல்லையா? அவர் ஒரு பெரிய ரிச் மேன். அந்த ரிச்னஸை நம்மளால் எக்ஸ்பிரஸே பண்ண முடியாது. அவருக்கு அநேக ஐஸ்வர்யம் காணப்பட்டது. கனமான ஒரு மனிதன், நல்ல குடும்பம், 10 பிள்ளைங்க, திரளான பணிவிடைக்காரர்கள் இல்லையா? அநேக ஆடுகள், மாடுகள், எவ்வளவோ காரியம் இருக்குது. இன்னைக்கு நம்ம சொல்லணும்னா பெரிய மேன்ஷன்ஸ் இல்லை, இன்றைக்கி உள்ள ஸ்டாண்டர்ட் படி இது அப்படியே ஈக்குவலாக சொல்லணும்னா விதவிதமான கார்ஸ், பங்களாஸ், பிட்காயின், கிரிப்டோ, இப்படி நிறைய சேவிங், ஷேர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் படைத்த ஒரு ஐஸ்வர்யவான். ஆமென்.
ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், அவன் எப்படி இருந்தான்? உத்தமனாக இருந்தான். ஹல்லேலூயா. பெரிய ஐஸ்வர்யவான் தான், ஆனால் தேவனுக்கு பயந்து இருந்தான். பெரிய ரெஸ்பெக்டபிள் பர்சன், ஆனாலும் பொல்லாப்புக்கு விலகுகிறவனாக இருந்தான். எத்தனையோ ஆஸ்தி அந்தஸ்துகளுக்கு ஓனர் சிஓஸாக இருந்தான். ஆனாலும் அவன் எப்படி? பிளேம்லெஸ். ஹல்லேலூயா. யாராலையும் குற்றம் சாட்டப்படாத ஒரு மனிதனாய் காணப்பட்டார் இந்த யோபு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நிறைய பேர் சிஇஓஸா சர்ச்சில் இருக்கிறாங்க. யாருன்னா கிறிஸ்மஸ் ஈஸ்டர் ஒன்லி கிறிஸ்டியன்ஸில் சிஇஓ அப்படி நிறைய பேர் இருப்பாங்கள்ல. பண்டிகை நாட்கள், தேவைப்படுகிற நாட்களில் சபைக்கு வருகிறது. அப்படிப்பட்ட அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் நம்மளெல்லாம் ஆண்டவர் பிரித்தெடுத்து இன்னும் ஆண்டவரோடு கூட அன்பில் நிலைத்திருக்க பண்ணியிருக்கிறார். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாம் சபைக்கு ரொம்ப ஒத்தாசையாக உறுதுணையாக இருக்கிறீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிரைஸ் பீ டு காட். ஹல்லேலூயா. யோபு 1:5 ஒரு காரியத்தை பார்க்குறோம். அவர் என்ன செய்தாராம்? அதிகாலையில் தன்னுடைய பிள்ளைகளுக்காக சர்வாங்க தகன பலிகளை இட்டு ஜெபம் பண்ணுகிற ஒரு மனிதன் இல்லை? ஆமேன். ஹல்லேலூயா. ஏர்லி மார்னிங், இன்னைக்கு நம்ம ஏர்லி மார்னிங் ப்ரேயர் பண்ணுறோம். ஆனால் அன்றைக்கி அவர் என்ன செய்தார்? அந்த பிள்ளைகளுடைய இலக்கத்தின்படி பிள்ளைகளுக்கு சர்வாங்க தகன பலி செலுத்துறது ஈஸி இல்லைல்ல. எவ்வளோ அனிமல்ஸை கொண்டு வந்து அதை தோல் உரித்து எத்தனையோ காரியங்கள். அதுவும் அவர் சொல்கிறாரு, என் பிள்ளைகள் ஒருவேளை, அப்படிதானே இந்த வசனத்தில் இருக்குது. என்ன இருக்கு அந்த வசனம்? எப்படி இருக்குது? ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின் படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒருவேளை பிள்ளைங்களாம் பார்ட்டி பண்ணுறாங்க, எல்லாருமா சேர்ந்து இருக்கிறாங்க. ஒருவேளை பிள்ளைங்க ஏதாவது ஆண்டவருக்கு தேவையில்லாத வார்த்தைகள் சொல்லியிருப்பாங்களோ, தூஷித்திருப்பாங்களோ, இருதயத்தில் தூஷித்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி அவர் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார். அப்போ அவர் மட்டும் இல்லை, பிள்ளைகளும் உத்தமமாக இருக்கணும், பிள்ளைகளும் உண்மையாக இருக்கணும், பிள்ளைகளும் கர்த்தருக்கு பயந்து இருக்கணும் அப்படின்றதில் அவர் எவ்வளோ உண்மையுள்ளவராக இருந்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி நம்ம சர்வாங்க தகன பலிகளை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் பிரியமானவர்களே? எபிரேயர் 10:10 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே நமக்காக பலியிடப்பட்டதுனால. ஹல்லேலூயா. அப்படிதானே அந்த வசனம் சொல்லுது. இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நம்மெல்லாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் அந்த கிருபை இல்லாத நாட்களில் இருந்த யோபு, அவருக்கு தெரிந்த அந்த பிரமாணத்தை அவர் அப்படியே கீழ்ப்படிந்ததை நம்ம பார்க்கிறோம். ஆமேன். யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வந்தீங்கன்னா, யோபு எல்லாவற்றையும் இழந்து விட்டார். இந்த சூழ்நிலையில் அவருக்கு ஒன்றுமே இல்லை, அவர்கிட்ட இருந்த எல்லாமே இழந்துட்டார். அப்படி தானே? ஐஸ்வர்யம், ஆஸ்தி, அந்தஸ்து, பிள்ளைங்க, சரீரம் எல்லாமே இழந்துட்டார். நமக்கெல்லாம் அந்த ஸ்டோரி தெரியும். ஆனால் இந்த ஒரு பாயிண்ட் நான் எம்ஃபசைஸ் பண்ணுறனால அதை நான் அப்படியே போகிறேன். யோபு 2:9 யாராவது வாசிங்க. அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றாள். ஆமேன். அல்லேலூயா. யோபு எல்லாத்தையும் இழந்த பிறகு வசனம் சொல்லுது, உத்தமத்தில் உறுதியாயிருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாம் இருக்கும்போது நம்ம ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்கிறது ரொம்ப லேசான காரியம். ஆனால் எல்லாத்தையும் இழக்கும்போது, ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில் நஷ்டங்கள், பலவீனங்கள், கஷ்டங்கள் வரும் பொழுது, நம்ம நினையாத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போதெல்லாம் நம்ம உத்தமமாக இருக்க முடியுமா? ஆனால் யோபுவை குறித்து அவங்க மனைவி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் பேசுகிறாங்க, இன்னும் உம்முடைய உத்தமத்தை நீ உறுதியாய் பிடித்திருப்பீரோ. அவசரம், நீ பைத்தியக்காரி மாதிரி பேசுகிறியே, கர்த்தரிடத்தில் இவ்வளோ நன்மையை பெற்றோம், இதை நம்ம பெறதில் என்ன இருக்குது? ஹல்லேலூயா. என்ன ஒரு ஆட்டிடியூடில் யோபுவுக்கு எவ்வளோ ஒரு உத்தமமான இருதயத்தை அவர் உடையவராக இருந்தார் என்பதற்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமேன். இந்த யோபுவினுடைய உத்தமத்தை குறித்து ஒரு சில டீப்பாக நான் உங்களோடு கூட நான் ஒரு அதிகாரத்தை வைத்து நான் பேச விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு குணசாலியான ஸ்திரீ அப்படின்னு சொல்லும்போது எந்த அதிகாரத்தை நம்ம யூஸ்வலாக எடுப்போம்? நீதிமொழிகள்
31 நீதிமொழிகள் 31 குணசாலியான ஸ்திரீயினுடைய பண்புகளை குறித்து சொல்லப்பட்ட ஒரு பகுதி. விமென்ஸ் மீட்டிங் அநேக இடங்களே நமக்கு நெக்ஸ்ட் வீக் விமென்ஸ் மீட்டிங் இருக்குது சாட்டர்டே. எல்லா பெண்களும் நீங்கள் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த யோபுவின் புஸ்தகத்தில் இதே 31ஆம் அதிகாரத்துக்கு நேராய் உங்களுடைய கவனத்தை நான் திரும்ப விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த யோபு 31 சாப்டர் யோபுவினுடைய உத்தமத்தை அவர் விவரித்து சொல்லி அவர் ஆண்டவரோடு கூட அநேக காரியங்களை அவர் சொல்கிறாரு. அதை கொஞ்சம் நம்ம டீப்பாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எல்லாரும் யோபுவின் புஸ்தகத்தில் 31ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்களை திருப்பிக் கொள்ளுங்க. இதில் 40 வசனங்கள் இருக்குது. எல்லாத்தையும் வாசிக்கல, ஆனால் ஒரு சம்மரைஸ் பண்ணி ஒரு சில காரியங்களை நான் உங்களோட சொல்ல விரும்புகிறேன். முதல் வசனத்தை வாசிங்க. நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பதப்படி. ஆமென், ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் யாரோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன்? என் கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். நான் இன்னொரு கன்னிகையின் மேல் நினைவா இருப்பது எப்படி? இந்த 1 to 12 வசனங்களை நீங்க வாசித்தீங்கன்னா அவர் குடும்பத்தில் மனைவிக்கு, ஒரு புருஷனாய் மனைவிக்கு எவ்வளவு உண்மையாக இருக்கிறார் என்பதை, எவ்வளவு உத்தமமாக இருக்கிறார் என்பதை இதில் நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஒரு பியூரிட்டி, என் செக்ஷுவல் பியூரிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம அதை பார்க்குறோம். இந்த வசனங்களை நான் உங்களோடு கூட வாசிக்க விரும்புகிறேன். என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 27 to 29 வரைக்கும் உள்ள வசனங்கள், 3 வசனங்களை யாராவது வாசிங்க. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபசாரம் செய்தாயிற்று. உன் வலது கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவன் என்ன செய்தாகிவிட்டது? மனசு அளவில் விபச்சாரம் செய்து ஆயிற்று என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை நம்ம விபச்சாரத்தை நம்ம செய்யாமல் இருக்கிறோம்னு நினைக்கலாம். ஆனால் நம்ம பார்க்கிற கண்களிலே பார்க்கிற காட்சிகள், ஒரு லஸ்ட்ஃபுல்லாக இருக்கிற காரியங்கள், இதுவே விபச்சாரம் செய்து ஆயிற்று. ஆனால் யோபு சொல்லுகிறார், என் கண்களோடு நான் என்ன செய்திருக்கிறேன்? ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் எப்படி இன்னொரு பெண்ணை பார்ப்பேன்? எனக்கு அந்த பழக்கம் இல்லை என்று சொல்லுகிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை நீங்க வாசிங்க. கண்ணத்தின் விளக்காயிருக்கிறது. ஆமென். உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். Praise the Lord. Hallelujah. கண் தெளிவாக இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். நம் கண் பார்க்கிறது, சில காட்சிகளை நம்ம பார்த்து விட்டோமே, ஆனால் அதில் நம்மளுடைய மெமரியிலேருந்து இரேஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுதுல்ல? அது ஈஸியாக போயிடுறது கிடையாது. அப்போ நம்ம எதை நம்ம கண்களுக்கு முன்பாக வைக்கிறோம்? யோபு சொல்லுகிறார், ஒரு உத்தமன் என்று தேவனால் சாட்சி பெற்ற அந்த மனிதன் சொல்லுகிறார், என் கண்களோடு நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். யார் பார்க்குறாங்க இல்லைன்றது இல்லை, நான் கர்த்தருக்கு முன்னால் நான் உண்மையும் உத்தமமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஃபோனில் நம்ம என்ன பார்க்குறோம்? லேப்டாப்பில் நம்ம என்ன பார்க்குறோம்? கூட பழகுகிற மற்றவர்களோடு நம்ம எப்படி பழகுகிறோம்? நம்முடைய இருதயத்தில் அந்த உத்தமம் காணப்படுகிறதா? உண்மை காணப்படுகிறதா? அதில் நம்ம கவனமாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அவர் சொல்லுகிறாரு, நான் அந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன் ஃபாஸ்ட்டாக. அப்பொழுது உன்னதங்களில் இருக்கிற தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ? நான் ஒரு பெண்ணை நான் தப்பாக பார்த்தா இதெல்லாம் எனக்கு கிடைக்குமா? கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்குமா? கர்த்தருடைய பாதுகாப்பு எனக்கு கிடைக்குமா என்று சொல்லுகிறார். மாறுபாடு அவனுக்கு ஆபத்தும், அக்கிரம செய்கைக்காரருக்கு
ஆக்கினையும் அல்லவோ கிடைக்கும். அவர் என் வழிகளை பார்த்து என் நடைகளை எல்லாம் எண்ணுவார் அல்லவா. நான் மாயையிலே நடந்தேனோ, என் கால் கபடு செய்ய தீவிரித்ததோ என்று. 6வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாமா? சுமித்திரியான தராசிலே தேவன் என்னை நிறுத்து, என் உத்தமத்தை அறிவாராக. அல்லேலூயா. மற்றவங்க யோபுவை குறித்து சொல்றதுனால இல்லை நான் நீதிமான் என்பதனால் அல்ல. அவர் சொல்லுகிறாரு, கர்த்தர் என்னை தராசுல நிறுத்தட்டும். ஆண்டவர் அப்படிதானே சொல்லுது இல்லையா அந்த வசனம். சுமித்திரியான தராசிலே தேவன் என்னை நிறுத்து, என் உத்தமத்தை அறிவாராக. ஆண்டவர் என் உத்தமத்தை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவர் என்னை வெயிங் ஸ்கேலில் வைக்கட்டும். நான் உண்மை உள்ள உத்தமனான் என்று தேவன் என்னை பார்க்கட்டும். அல்லேலூயா. எவ்வளோ அருமையான ஒரு சாட்சி. கர்த்தர் கொடுத்த சாட்சி மட்டுமல்ல, யோபு தன்னுடைய வாழ்க்கையை குறித்து அவர் சாட்சி கொடுக்கிறார். அந்த தொடர்ந்து வாசிக்கும் போது, என் நடைகள் வழியை விட்டு விலகினதும் என் இருதயம் என் கண்களை பின் தொடர்ந்ததும் ஏதாகிலும் ஒரு மாசு என் கைகளில் ஒட்டி கொண்டதும் உண்டானால் அப்பொழுது நான் விதைத்ததை வேறொருவன் புசிப்பானாக, என் பயிர்கள் வேறற்று போக கடவது. என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்தது உண்டானால் அப்பொழுது என் மனைவி வேறொருவனுக்கு மாவரைப்பாளாக, வேற்று மனிதர் அவள் மேல் சாய்வார்களாக. அது தோஷம், அது நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படும் அக்கிரமம். ஆமே. ஹல்லேலூயா. ஆமேன். அவர் சொல்லுகிறார், இப்படி நான் செய்திருந்தா, ஒருவேளை நான் தவறா ஏதோ ஒரு பெண்ணை பார்த்திருந்தா என் மனைவிக்கு இது நடக்கட்டும்னு சொல்றார். அந்த அளவுக்கு தைரியம். இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த தைரியம் இருக்குது பிரியமானவர்களே? நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம் வாலிபர்கள் தான் இந்த காரியத்தில் விழுந்து போகிறாங்கன்னு சொல்லி. உண்மையாக சொல்லுகிறேன், இன்னைக்கு வாலிபர்களை பார்க்கிலும் வயதானவர்களுடைய வாழ்க்கையில் தான் இந்த மாதிரியான சுத்தங்கள் அதிகமாக இருக்கிற நாட்கள். ஹல்லேலூயா. இந்த சோஷியல் மீடியா, இந்த ஃபோன்லாம் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி நிறைய கணவனுடைய ஃபோன் மனைவி என்ன பார்க்குறாங்கன்றது தெரியல, மனைவி ஃபோனில் என்ன பார்க்குறாங்கன்றது கணவனுக்கு தெரிவதில்லை. எல்லாம் பாஸ்வேர்ட் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஆமேன். யார் யாருக்கு என்னென்ன சீக்ரெட்டாக என்ன நடக்குது அப்படின்னு தெரியல. ஆனால் கர்த்தர் நம்மிடத்தில் உத்தம இருதயத்தை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆமேன். நம்ம உண்மையாக உத்தமமாக இருக்கும்போது நம்முடைய பிள்ளைகள் அதே போல் இருப்பார்கள். ஆமேன். நம்மளிடத்தில் உத்தமமும் உண்மையும் இருக்கும்போது நம்ம பிள்ளைகளை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கணவன் மனைவிக்கு இடையில் எந்த விதமான ஒளிவு மறைவும் இருக்கவே கூடாது. எல்லா விதத்துலேயும் நம்ம ஒருத்தரோடு ஒருத்தர் ஒரு ஓப்பன் புக்காக நம்ம இருக்க வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் பீ டு காட். ஹல்லேலூயா. அடுத்ததாக நான் ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். யோபு 31 13 to 15 13 15 வசனங்கள் நீங்கள் வாசித்தீங்கன்னா, அவர் தன்னுடைய வேலைக்காரிகளிடத்தில் எப்படி உண்மையாக இருந்தார் அப்படின்றத அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். 13வது வசனத்தில், என் வேலைக்காரன் ஆனாலும் என் வேலைக்காரி ஆனாலும் என்னோடு வழக்காடும்போது அவர்கள் நியாயத்தை நான் அசட்டை பண்ணி இருந்தால் தேவன் எழும்பும்போது நான் என்ன செய்வேன்? அவர் விசாரிக்கும் போது நான் அவருக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? தாயின் கற்பத்தில் என்னை உண்டு பண்ணினவர் அவனையும் உண்டு பண்ணினார் அல்லவோ. ஒரே விதமான கற்பத்தில் எங்களை உருவாக்கினவர் அல்லவோ. ஹல்லேலூயா. ஆமேன். வேலைக்காரிகள் அவருக்கு அநேகம் இருந்தாங்க. ஆனால் அவர் சொல்கிறாரு, எல்லாரையும் நான் நியாயமாய் நடத்தினேன் என்று சொல்லுகிறார். ஒரு வசனம் வாசிங்க. கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தருடைய வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? எஜமான்களே நீங்கள் எப்படி இருக்க வேண்டுமா? கொலோசியர் 4:1. எஜமான்களே உங்களுக்கும் பரலோகத்தின் எஜமான் இருக்கிறார் என்று அறிந்து வேலைக்காரருக்கு செவ்வையானதை செய்யுங்கள். ஆமேன். ஹல்லேலூயா. எஜமான்களா இருக்கிறீங்கன்னா நமக்கு பரலோகத்தில் ஒரு எஜமான் இருக்கிறார் என்பதை நம்ம எப்பொழுதும் அறிந்து எப்படி இருக்கணுமா? வேலைக்காரருக்கு நீதியும் செவ்வையுமானதை செய்யுங்கள். நமக்கு கீழே வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம எப்படி நடந்து கொள்ளணும்? செவ்வையானதை செய்ய வேண்டும், நீதியானதை செய்யணும். இல்லை உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, உங்களுக்கு கீழே 2 பேர் இருக்கிறாங்க,
அவங்கள எப்படி நடத்துகிறோம் என்பதில் கவனமாக இருக்கணும். எபேசியர் 6:9 வாசிக்க வேண்டாம். இதே மாதிரி, ஆனால் அதில் 2 பாயிண்ட் கூட பட்சபாதமாக இருக்கக்கூடாது. கடும் சொல்லை விட்டு விடுங்கள் என்று சொல்லப்படுது. அப்போ எனக்கு கீழே வேலை செய்கிறவங்க தானே, இது எனக்கு வேலைக்காரன் தானே, வேலைக்காரி தானேன்னு சொல்லி நீ கடும் சொல்லை நாம் உபயோகப்படுத்தக்கூடாது. இன்னொரு இந்த வசனத்தை வாசிங்க. உபாகமம் 24, யாராவது எடுத்தவங்க வாசிங்க. உபாகமம் 24, 14, 15. கர்த்தருடைய பிரமாணம் என்ன சொல்லுகிறது? பிள்ளைகளுக்காக பிதாக்களும். உபாகமம் 24. சகோதரனிலும் உன் தேசத்தின் வாசல்களில் உள்ள அந்நியரிலும் ஏழையும் எளிமையுமான கூலிக்காரனை ஒடுக்காயாக. அவன் வேலை செய்த நாளில் தானே பொழுது போகும் முன்னே அவன் கூலியை அவனுக்கு கொடுத்துவிட வேண்டும். அவன் ஏழையும் அதின்மேல் ஆவலுமாயிருக்கிறான். அதை கொடாவிட்டால் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி முறையிடுவான். அது உனக்கு பாவமாயிருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மளுக்கு நல்ல வேலைகளை கொடுத்து நமக்கு கீழே வேலை செய்கிற ஆட்களை கொடுத்திருப்பாரே, ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? அவர்களை நம்ம ஒடுக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அவர்களுக்குரிய ஊதியம், அவர்களுக்குரிய பணம், அதை நம்ம என்ன செய்து விட வேண்டும்? கொடுத்து விட. அன்றைக்கு அன்றன்றைய நாள் வேஜஸ், அன்றைக்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் அவங்க வேலை செய்ததுக்கு அந்த சாயங்காலத்திலேயே அவங்க என்ன செய்திருவாங்க? கூலியை கொடுத்து விடுவார்கள் இல்லையா? இன்றைக்கும் நம்ம நிறைய இடங்களில் அதை பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ கூலியை அவனுக்கு பொழுது போகும் முன்னே கொடுத்து விடு. அவன் ஏழையும் அதன் மேல் ஆவலுமாயிருக்கிறான். ஒருவேளை நீ கொடுக்கலனா அவன் என்ன செய்வான்? கர்த்தரை நோக்கி முறையிடுவான். அது உனக்கும் எனக்கும் பாவமாய் மாறிவிடும். ஆமென். யோபு சொல்கிறாரு, அதில் நான் உண்மையாக இருந்தேன். ஹல்லேலூயா. என் வேலைக்காரர்கள் முறையிடுகிறதில் நான் வச்சுக்கிடவே இல்லையேன்னு சொல்கிறார். யாக்கோபு 5:4 வசனத்தை கூட யாராவது வாசிங்க. யாக்கோபு 5:4. உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. அறுத்தவர்களுடைய கூலியை நம்ம கொடுக்கலனா அந்த கூக்குரல், அவங்க கூக்குரல் இடுகிறது நமக்கு சாபமாய் வரும் என்று கர்த்தருடைய வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்போ அவர்களுக்கு என்ன கூலி நம்ம பேசுகிறோமோ, இதை நீ செய்தினா இந்த அளவு அப்படின்னு பேசுகிறோம் இல்லையா? அந்த கூலியை நம்ம கட்டாயம் அவர்களுக்கு கொடுக்க, நம்மளுக்கு அந்த அந்த காரியத்தில் நம்ம உண்மையாக இருக்க வேண்டும். யோபு அப்படி இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சரி, இதே யோபுவின் புத்தகத்துக்கு திருப்பி வரலாம். யோபு 31 அதிகாரத்தில் 16 23 வசனங்கள் வரைக்கும் நீங்கள் வாசித்தோம்னா, நான் அதை வாசிக்கிறேன். 16. எளியவர்கள் வாஞ்சித்ததை நான் கொடாதிருந்து விதவையின் கண்களை பூத்து போக பண்ணி, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டது உண்டோ? என் சிறு வயது முதல் அவன் தகப்பனிடத்தில் வளர்வது போல என்னோடே வளர்ந்தான். நான் என் தாயின் கற்பத்திலே பிறந்தது முதல் அப்படிப்பட்டவனை கைலாக கொடுத்து நடத்தினேன். ஒருவன் உடுப்பில்லாதிருந்தால் மடிந்து போகிறதையும் ஏழைக்கு மூட வஸ்திரம் இல்லாதிருக்கிறதையும் நான் கண்டபோது அவன் என் ஆட்டுமயிர் கம்பளியினாலே அனல் கொண்டதினால் அவன் இடை என்னை புகழார்ந்திருந்ததும் ஒலிமுக வாசலில் எனக்கு செல்வாக்கு உண்டென்று நான் கண்டு திக்கற்றவனுக்கு விரோதமாய் என் கையை நீட்டினதும் உண்டானால், என்ன சொல்றாரு? என் கைப்பட்டை தோளிலிருந்து சரிந்து என் புயத்து எலும்பு முறிந்து போவதாக. அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவர் சொல்லுகிறாரு, ஏழை எளியவர்களுக்கு நான் உதவி செய்யாமல் இருந்தேனோ என்று சொல்லுகிறார். எளியவர்கள், விதவைகள், தாய் தகப்பன் இல்லாதவர்கள், திக்கற்றவர்கள், இவர்களுக்கு நான் உதவி செய்யாமல் இருந்தேனோ. சங்கீதம் 68:5 ஒரு அருமையான வசனம், அநேகருக்கு தெரிந்த வசனம்தான். நம்ம தேவன் யாரு? திக்கற்ற பிள்ளைகளுடைய தகப்பனும் விதவைகளின் விசாரிக்கிறவர், நியாயம் விசாரிக்கிறவர், விதவைகளுடைய நியாயத்தை விசாரிக்கிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. விதவை என்று சொல்லும் பொழுது கணவன் இல்லாமல் இருக்கிற ஒரு சகோதரி இல்லையா? ஒருவேளை அவங்க விதையாக இருக்கலாம், இல்லை கணவன் இல்லாமல் இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுடைய நியாயத்தை கர்த்தர் என்ன செய்வாரா?
விசாரிக்கிறார். ஆமென். அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன் என்று சொல்லுகிறார். யோபு அதில் எவ்வளோ கவனமாக இருக்கிறார். ஆதியப்போஸ்தலர் சபையில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஊழியம் செய்வது ஒருவர் செய்தாலும் விதவைகள் இந்த மாதிரி திக்கற்ற பிள்ளைகளை போஷிக்கிறதுல அவங்க ரொம்ப உண்மையாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ கூட நம்மளுடைய ஊழியங்களில் அநேக விதவைகள் திக்கற்ற பிள்ளைகளை நம்ம உபசரிக்கிறத நம்ம கரெக்டாக நம்ம செய்கிறத கர்த்தர் காண்கிறார். சரி, நான் ஒரு காரியம், யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26, 27 அந்த வசனங்களை நீங்க வாசிங்க. யாக்கோப். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாயிருக்கும். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாத படிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. Praise the Lord. Hallelujah. எது தேவ பக்தியா? ஆண்டவருடைய வசனத்தில் நம்ம என்ன வாசித்தோம்? முதல் 26 என்ன வாசித்தோம்? உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல். அப்போ நம்ம என்ன பண்ணணுமா? நம்முடைய நாவை நாம் அடக்க வேண்டும். நாவுக்குன்னு சொல்லி ஒரு சாப்டரே ஆண்டவர் வச்சிருக்கிறார் இல்லையா? என்ன சாப்டர்? யாக்கோபில் 3ஆம் அதிகாரம் தான் இல்லையா? நாவை குறித்து. அப்போ இந்த நாக்குக்கு எவ்வளோ பவர். அதில் ஆண்டவர் சொல்லும்போது அது ஒரு சின்ன அவயவம் தான், ஆனால் அது என்ன பண்ணுது? காட்டையே கொளுத்தி விடுகிறது. ஒருத்தரை பற்றி எவ்வளோ ஈஸியாக தப்பாக பேசிடுறோம்ல. ஒருத்தரை பற்றி தேவையில்லாத எத்தனை காரியங்களை நம்ம சொல்லிடுறோம். நம்ம கத்தி எடுத்து குத்தணும்னு அவசியமே இல்லை. இந்த நாவு எப்படிப்பட்டது? ஒரு பாய்சனஸ். சங்கீதத்தில் அநேக விளக்கங்களை நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எது தேவ பக்தி? நாவை அடக்க வேண்டும். இந்த நாவை ஒரு அடங்காத காரியம், ஆனால் நம்ம என்ன செய்யணும்? இந்த நாவை அடக்க வேண்டும். எப்படி நான் இந்த நாவை அடக்கிறது? கர்த்தருடைய சமூகத்தில் நானும் தினமும் இருந்து வேதத்தை வாசித்து ஜெபித்து 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 இந்த நாவை அடக்க கர்த்தர் அந்த பலனை கொடுக்கிறார். இப்போ முதலாவது நம்முடைய நாவை அடக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாவினுடைய வார்த்தைகளில் கவனமாக நாம் இருப்பது அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கி நம்ம எல்லாம் வர்ஷிப் பண்ணலாம், நான் ப்ரீச் பண்ணலாம், ஆனால் நான் ஒரு வார்த்தையை நம்ம தவறான வார்த்தைகளை நம்ம சொல்லும் பொழுது நாம் வர்ஷிப் பண்ணது எல்லாமே வீணாக போயிடுது. அப்படி தானே? இவங்க இப்படி பேசிட்டாங்க அப்படி தானே சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் வெளியில் போய் அப்படி பேசுனீங்கன்னா இவங்க பெரிய கிறிஸ்டியன்னு சொல்கிறாங்க, கடைசியில் இப்படி பண்ணுறாங்களே. அப்போ யாருடைய நாமம் தூஷிக்கப்படுது? தேவனாகிய கர்த்தருடைய நாமம். ஏன்னா நான் யாரை ரெப்ரசன்ட் பண்ணுறேன்? நான் ஜீசஸை ரெப்ரசன்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி யூனிஃபார்ம் போட்டிருக்கீங்க, நீங்கள் ஒரு தவறு செய்யும் பொழுது அந்த கம்பெனியோடைய நேமை நம்ம சுமந்திருக்கிறோம். அப்படி தானே? இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற நாம் இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்கிறோமே. அப்போ நான் செய்கிற ஒரு காரியம் என் தகப்பனை கனவீனப்படுத்துகிறது. அப்போ நான் எவ்வளோ கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. நம் சாட்சியை காத்துக்கொள்வது எவ்வளவு முக்கியமான காரியம். ஆமேன். தன் நாவை அடக்க வேண்டும். ஆமேன். அடுத்தது என்ன பார்த்தோம்? தன் நாவை அடக்காமல் தன்னுடைய இருதயத்தை நம்மளே வஞ்சிக்கிறோம். நாவை அடக்கலைன்னா நான் ஏன் இருதயத்தை நான் வஞ்சிக்கிறேன் இல்லையா? எத்தனையோ சாய்ஸ், நல்ல வேர்ட்ஸ் இருக்குது. அந்த நல்ல வேர்ட்ஸை நான் யூஸ் பண்ணணும். வாசனம் சொல்லுது, கெட்ட வார்த்தை ஒன்றும் உன் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. அவங்க பேசுகிறாங்க, ஆனால் நான் பேச முடியாது. அல்லேலூயா. அவங்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறாங்க, இல்லை என் கூட ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க, பட் நான் பேச மாட்டேன். அல்லேலூயா. ஏனென்றால் அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. ஆமேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்ம பிள்ளைகளோடு பேசுகிற வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? இன்றைக்கி பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, காலேஜஸ் போகிறாங்க, எத்தனையோ விதமான கான்வர்சேஷன்ஸ் அண்ட் வொக்காபுலரி லேர்ன் பண்ணுறாங்க. வீட்டில் வரும் பொழுது ஸ்ட்ரிக்டாக சில காரியங்கள் அலவுட், நாட் அலவுட். நம்ம பிள்ளைகளுக்கு எது அலோவ் பண்ணுவாங்க, எது நம்ம வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்றது கிளியராக இருக்கணும். எந்த ட்ரெஸ் அலோவ் பண்ணுவாங்க மம்மி டாடி, இது நாட் அலவுட், இது அலவுட். எது வரைக்கும் நான் வெளியில் இருக்கலாம், எந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருக்கலாம், சோஷியல் மீடியாவில் நான் எப்படி இருக்கணும், எல்லாத்துலேயும் நம்ம பவுண்ட்ரிஸை நம்ம வைக்கிறோம் இல்லையா? இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் அந்த பவுண்ட்ரிஸ் அவசியமாக இருக்குது. அல்லேலூயா. ஆமேன். நாவை அடக்கி நம் தேவனுக்கு முன்பாக நாவை அடக்க வேண்டும். அடுத்ததாக என்ன வாசிக்கிறோம்? தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் நம்முடைய தேவ பக்தி வீணாக இருக்குதுல்ல. இப்போ நம்ம சர்ச்சில் நல்லா பாடி சந்தோஷமாக இருக்கிறோம், வெளியில் போனோன்னு அப்படி சண்டை போட்டா
ஆமென். தேவபக்தி வீண் என்று கர்த்தர் சொல்லுகிறார்ல. அப்படி தானே சொல்கிறாரு. அந்த அக்கா இந்த அக்கான்னு சொல்லி எதையாவது ஒன்று சொல்லி குழப்பி அப்படிலாம் இல்லாமல் நாவை அடக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. அடுத்த வசனத்தில் என்ன வாஸ்தவம்? 27வது வசனம், திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும். ஹல்லேலூயா. அப்போ திக்கற்ற பிள்ளைகள் விதவைகள் நம்ம சபையில் இருக்கலாம், நம்முடைய சொந்த குடும்பத்தில் இருக்கலாம், நம்ம மாமியாராக இருக்கலாம், நம்ம நாத்தனாராக இருக்கலாம், நம்மளுடைய குடும்பத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவர்களை விசாரிக்கிறோமா? அவர்களை விசாரிக்கிறது தெய்வ பக்தி. அடுத்தது ஆண்டவர் என்ன சொல்றாரு? உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்து கொள்ளுகிறதுமே முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு பிராண்ட் இருக்குல்ல, ட்ரூ ரிலீஜியன் அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்குல்ல. நான் அடிக்கடி அதை யோசிச்சேன், ஒருவேளை இது இந்த வசனத்தில் தான் எடுத்திருப்பாங்களோ, ட்ரூ ரிலீஜியன் அப்படின்னு சொல்லி இருக்குதே, நான் அடிக்கடி யோசிப்பேன். ஆனால் இதுதான் தேவ பக்தி பிரியமானவர்களே. நம்ம சர்ச்சுக்கு வர்றதுனால நம்ம எல்லாருக்கும் முன்னாலேயும் காண்பிக்கிறது இல்லை, கர்த்தருடைய வசனத்தின்படி நான் என்னை காத்து கொள்ளுகிறது தான். ஹல்லேலூயா. ஏனென்றால் அநேகர் நம்மளை குறித்து சாட்சி சொல்லலாம். நீங்கள் எல்லாரும் என்னை குறித்து எவ்வளோ காரியங்களை சொல்லலாம், அவங்க இப்படி இப்படின்னு சொல்லலாம். உண்மையாக என்னை குறித்து யார் தெரியுமா சாட்சி சொல்லணும்? கர்த்தர். யோபு சொல்றாரு, எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை குறித்து அநேகர் புகழலாம். நம்மளை என்னை ரொம்ப பிடிச்சது, என்கிட்ட ஏதோ நல்ல ஃபேவர்ஸ் கிடச்சிதுன்னா அவங்க என்னை பற்றி நல்லா சொல்லுவாங்க. நான் ரொம்ப கண்டிச்சேன், என் பிள்ளைங்க இன்றைக்கி ரொம்ப நான் டிசிப்ளின் பண்ணேன்னா மம்மி இஸ் ஒர்ஸ்ட் மம்மி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தானே? அவ்வளோதானே? இல்லை, நம்ம நல்லா இருந்தால் நல்லவங்கன்னு சொல்ல போகிறாங்க, நம்ம ஏதாவது கொஞ்சம் தப்பு பண்ணிட்டோன்னா த ஒர்ஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஆனால் உண்மையான சாட்சி பரலோகத்தில் கர்த்தரிடத்துல இருந்து இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ தேவபக்தி என்றால் என்ன? நம்ம என்னங்கெல்லாம் காரியம் பார்த்தோம். ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்தால் அவன், அந்த பக்தி என்னது? வீண் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்தது, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். யோபு அதில் கவனமாக இருந்தார் என்று பார்த்தோம். எளியவர்கள், திக்கற்ற பிள்ளைங்க, விதவைகள் எல்லாரையும் போஷிக்கிறார், கூட வச்சு சாப்பிட வைக்கிறேன்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு அவர் உத்தமமாக இருந்தார். ஆமென். அடுத்ததாக 31ஆம் அதிகாரத்தில் இதே யோபுவின் புஸ்தகத்தில் வருவோம். 24லிருந்து 28வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும், என் ஆஸ்தி பெரியது என்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்தது என்றும் நான் மகிழ்ந்ததும், சூரியன் பிரகாசிக்கும் போதும் அல்லது சந்திரன் மகிமையாய் செல்லும் போதும் நான் அதை நோக்கி என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தி செய்ததும் உண்டானால், இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமமாயிருக்கும். அதனால் உன்னதத்தில் இருக்கிற தேவனை மறுதலிப்பேன். அல்லேலூயா. பொன்னை பார்த்து, எத்தனை பேர் கோல்டு போட்டிருக்கிறீங்க? எல்லாருமே கோல்டு போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா? அந்த கோல்டு போடுறது தப்பு இல்லை, நகை வைத்திருக்கிறது தப்பு இல்லை, பணம் அதிகமாக இருப்பது தவறல்ல. ஆனால் அந்த பணம் தான் என் கான்ஃபிடென்ஸ், அதுதான் எனக்கு எல்லாம். சிலர் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படியே செக்யூரிட்டியே போன மாதிரி ஆயிடுறாங்க. பிரியமானவர்களே, அதில் நம்ம கவனம் இருக்கக்கூடாது. அது நமக்கு ஆதரவு அல்ல. நமக்கு யார் கான்ஃபிடென்ஸ்? தேவன் மாத்திரமே. ஹல்லேலூயா. இன்றைக்கி இருக்கிற ஆஸ்தி நாளைக்கு இல்லாமல் போகலாம், இல்லை அதிகமாகலாம், ஆண்டவருடைய கிருபை. ஹல்லேலூயா. ஆனால் அதில் போய் என்னுடைய கான்ஃபிடென்ஸை நான் வைக்கக்கூடாது. இல்லை எல்லாரும் என்னைய புகழ்கிறாங்க, நான் ரொம்ப ஹையில் இருக்கிறேன் இன்னைக்கு, அதில் என்னுடைய கான்ஃபிடென்ஸ் அல்ல. அதைத்தான் அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வசனங்களை, ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 5வது வசனம் என்ன சொல்லுகிறது? 23:5. நீதிமொழிகள் 23:5. இல்லாமல் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன், அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணிக்கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போம். ஆமென். ஹல்லேலூயா. இல்லாமல் போகும் பொருட்கள், கோல்டெல்லாம் லாக்கரில் வச்சுருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் வசனம் என்ன சொல்லுது? அதுக்கு என்ன இருக்குது? சிறகுகள் இருக்குது. அது ஒரு நாள் என்ன செய்யுமா? ஆகாய மார்க்கமாக பறந்து போயிடுமா. பயப்படாதீங்க.
உங்கள் கோல்டு, உங்களுடைய சேவிங்ஸ் எல்லாம் அங்கே தான் இருக்குது. ஆனால் வசனம் சொல்லுது அது இல்லாமல் போகிற, அது ஒரு நாள் இல்லாமல் போய்விடும். ஹல்லேலூயா. அதன் மேலே நம்மளுடைய கவனத்தை நாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகத்துக்கு நேராக வரலாமா? 1 தீமோத்தேயுவில் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய உத்தம குமாரன் என்று சொல்லுகிற தீமோத்தேயுக்கு ஒரு சில ஆலோசனைகளை சொல்லுகிறார். 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல இருந்து அப்படி வாசிங்க. ஆதாயம், உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? உலகத்தில் நம்ம ஒன்றுமே கொண்டு வரல, இந்த உலகத்தை விட்டு போகும்போது ஒன்றுமே கொண்டு போக போகிறதில்ல, அப்படி தானே? நம்மக்கிட்ட இருக்கிற நகைகள் எல்லாம் அப்படியே சேஃபாக வச்சு புதைக்க போகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? நம்ம மம்மியோடைய ஃபேவரட் ஜுவல் இது இருக்கட்டும் அப்படின்னு வைக்க போகிறாங்களா? வச்சாலும் வேறு யாராவது வந்து திருடிடுவாங்கள்ல, அந்த மாதிரி உலகத்தில் நம்ம இருக்கிறோம். இன்றைக்கி அநேகர் டெட் பாடிக்கு முன்னால் பிள்ளைங்க சண்டை போடுகிற ஒரு நாட்களாக இந்த நாட்கள் காணப்படுகிறது. எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும்னு சொல்லி பிள்ளைங்க சண்டை போடுறாங்க. உலகத்தில் ஒன்றும் கொண்டு வரல, இந்த உலகத்துலேருந்து நம்ம ஒன்றும் கொண்டு போக போகிறதில்ல. போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். வாசிங்க சிஸ்டர். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்று இருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. பண ஆசை எப்படி இருக்குதா? எல்லா தீமை, எல்லாரும் சொல்லலாமா? பண ஆசை எல்லா தீமைக்கும், எல்லா தீமை, என்னென்ன தீமை இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோமோ அதுக்கெல்லாம் வேறு எது? லவ் ஆஃப் மணி. மணி இல்லை, லவ் ஆஃப் மணி. இன்னைக்கு பணத்திற்கு பின்னால் போகிற எத்தனை ஜனங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தையே விட்டு போய்விடுகிறத நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. பணம் என்பது நமக்கு தேவை. கர்த்தர் நம்மளுக்கு இருக்கிறதுக்கு, நம்ம வசிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பணம் தேவையாக இருக்குது. ஆனால் அந்த ஆசையே நம்மளை விட்டு போய்விட வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் என் கான்ஃபிடன்ஸ் இல்லை பிரியமானவர்களே. அதில் நம்ம கவனமாக இருக்கணும். அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, நீயோ தேவனுடைய மனுஷனை இவைகளை விட்டு ஓடி அப்படின்னு சொல்லுவார். அப்படி தானே? நீயோ தேவனுடைய மனிதன், நீயோ தேவனுடைய மனுஷி, நீ என்ன செய்? இதெல்லாம் விட்டுட்டு ஓடிவிடு. ஹல்லேலூயா. இதெல்லாம் வரும் போகும், இதெல்லாம் விட்டுட்டு போயிடணும். இதே அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் வாசிங்க. 17. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தனை உள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அதற்கு புத்தி சொல்லு என்று அவர் சொல்லுகிறார். என்ன பண்ணுறாங்களா? இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான, ஒரு ஹாட்டியாக, ஒரு பெருமையாக இல்லாமல் அவங்க எப்படி இருக்கணுமா? நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை. அப்போ இந்த ஐஸ்வர்யம் நிலையற்றது. அதன் மேலே நம்பிக்கை வைக்காம எதன் மேலே நம்பிக்கை வைக்கணுமா? நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேலே நம்பிக்கையாய் இருக்கும்படி புத்தி சொல்லு. இங்கே இருக்கிற எல்லாம் நம்மளை விட்டு போகும். நம்ம பெரிய மாட மாளிகை, பெரிய ஹைரைஸ் பில்டிங்ஸ் எதையும் கொண்டு போக முடியாது, அப்படி தானே? எல்லாத்தையும் இந்த இங்கே நம்ம விட்டுட்டு போகிறோம். அவார்ட்ஸ், நம்மளுக்கு அநேகர் சூட்டின கிரீடங்கள் எல்லாத்தையும் கலத்தி இங்கே வச்சுட்டு தான் நம்ம போக போகிறோம். ஆனால் தேவனுக்கு முன்னால் இந்த வாழ்நாட்களில் நம்ம எப்படி வாழ்ந்தோம்? ஆண்டவர் சில நேரங்களில் பணத்தை கொடுத்து சிலரை டெஸ்ட் பண்ணுறாங்க, அப்படி தானே? சிலத்தை நிறைய புகழ்ச்சி கூட கொடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. எத்தனை பேர் அந்த புகழ்ச்சி டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த வாரத்தில் நீங்கள் வேணால் பாருங்கள், உங்களுடைய லைஃப்பில் ரொம்ப புகழ்ச்சி வரும்போது ஓ வா அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை ஆண்டவர் தேங்க்யூ ஜீசஸ், இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் ஜீசஸ். ஆமேன். அதனால தான் வெளிப்படுத்தல ஒரு வசனம் இப்படி வரும். என்னென்னா, அந்த கொடான கொடி தூதர்கள் ஆராதிக்கும் போது அவங்க என்ன செய்வாங்களாம்? அவங்களுடைய தலையில் இருந்த கிரீடங்கள் எல்லாம் எடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் வச்சு ஆண்டவரை ஆராதிப்பாங்களாம். அது எதை குறிக்கிறது?
நம்மளுடைய வாழ்க்கையில் அநேகர் நமக்கு கிரீடங்களை தரிப்பிக்கிறார்கள், அப்படிதானே? நீங்கள் ஒரு ஜாபில் நல்லா ஒர்க் பண்ணுறீங்க, த பெஸ்ட்டுன்னு அவார்ட் கொடுக்குறாங்க, உங்களை எல்லாரும் முன்னாலேயே அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, உங்களை ப்ரமோட் பண்ணுறாங்க, உன்னைய மாதிரி யாருமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அவார்டெல்லாம் யாருக்குரியது? கர்த்தருக்கு உரியது. ஹல்லேலூயா. எவ்ரி கோல்டு, எவ்ரிதிங் பிலாங்ஸ் டு காட். நம்ம ட்ரஸ்ட் எல்லாம் யார் மேலே? கர்த்தர் மேலே. ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம அந்த இடத்துல ஒரு வசனம் வாசித்தோம், சூரியன் சந்திரன். ஏன்னா அந்த நாட்களில் சூரியனையும் சந்திரனையும் நமஸ்கரித்த நாட்கள், அதை வழிபட்டார்கள். அதைத்தான் யோபு சொல்றாரு, அவரிடத்தில் அந்த சூரிய நமஸ்காரம், சந்திரனை நமஸ்கரிக்கிறது, விக்கிரகங்களை ஆராதிக்கிற வழக்கம் அவருக்கு இல்லை. கோல்டு மட்டும் இல்லை, ஐடல்ஸையும் நான் நம்பலை, கர்த்தரை தான் நான் நம்பினேன்னு சொல்லி அதில் அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அடுத்தது 29 32 கூட நம்ம வாசித்திடலாம். என் பகைஞனுடைய ஆபத்திலே நான் மகிழ்ந்து பொல்லாப்பு அவனுக்கு நேரிட்ட போது களி கூர்ந்தேனோ. அவன் ஜீவனுக்கு சாபத்தை கொடுக்கும்படி விரும்பி வாயினால் பாவம் செய்ய நான் இடம் கொடுக்கவில்லை. அவன் இனத்தார்களில் திருப்தியாகாதவைகளை காண்பிப்பவன் யார் என்று என் கூடாரத்தின் மனுஷர் சொல்வானேன். அப்போ இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாரு? பகைஞனுக்கும் நான் தீமை செய்யலை, என் பகைஞன் கஷ்டப்படும் போது நான் களி கூறலையே ஆண்டவரே, அவன் கஷ்டப்பட்ட போது நான் அவனை குறித்து நான் சந்தோஷப்படலையே ஆண்டவரே என்று சொல்லி தன்னுடைய உத்தமத்தை அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்ம தாவீது சவுலுக்கு தப்பி ஓடி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் தாவீதுக்கு ஒரு தருணம், சவுலை பிடிக்கிற ஒரு தருணம் வரும். அந்த தருணத்தில் தாவீது அதை செய்ய மாட்டார். ஹல்லேலூயா. அப்போது சவுல் ஒரு வார்த்தை சொல்வார், 1 சாமுவேல் 24:17 அவர் சொல்லுவார், தாவீதே நீ என்னை பார்க்கிலும் நீதிமான். ஹல்லேலூயா. நீ என்னை பார்க்கிலும் நீதிமான். நானும் உனக்கு தீமை செய்யணும்னு நினச்சேன், ஆனால் நீ எனக்கு என்ன செய்த? நன்மை செய்த. நீ நினச்சிருந்தா என்னை அப்படியே போட்டு விட்டுருக்கலாம், ஒரு நிமிஷத்தில் நீ என்னை கொன்று போட்டிருக்கலாம், நீ செய்யலப்பா, நீ என்னை விட நீதிமான். ஹல்லேலூயா. அந்த உத்தமம் நம்மக்கிட்ட இருக்குதா? ஒருத்தர் நம்மளை குறித்து ஒருவேளை தவறாக பேசலாம், நம்மளை பற்றி பொருளை பேசியிருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு இன்றைக்கி ஏதோ ஒரு ஆபத்துனா நான் சந்தோஷப்படுறேனா? அவங்க நல்லா வேணும், என்னை பற்றி எப்படி பேசுனாங்க, என்னை எவ்வளோ காயப்படுத்துனாங்க அப்படின்னு சொல்கிறோமா? ஆனால் அப்படி அந்த யோபு சொல்கிறேன், நான் அப்படி சொல்லலை ஆண்டவரே, நான் அப்படி நினைக்கவே இல்லையா ஆண்டவரே. அவ்வளோ உத்தமத்தில் அவர் இருக்கிறதை பார்க்கிறோம். நீதிமொழிகள் 24:17 கூட வாசிக்கிறீங்களா? அவனுடைய வார்த்தை சொல்லுது, உன் சத்துரு விழும்போது நீ சந்தோஷப்படாதே. வாசிங்க. உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே, அவன் இடரும்போது உன் இருதயம் களி கூறாதிருப்பதாக. ஆமேன். களி கூறாதிருப்பதாக. சத்ரு விழுந்துட்டான்னு தெரிஞ்சாலும் சந்தோஷப்படாத. என்ன உதவி என்னால் செய்ய முடியும் அதை நம்ம செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். மத்திய 5 ஆண்டவர் சொல்கிறாங்க, சத்துருக்களை என்ன செய்யணுமா? சிநேகிக்கணும். இல்லை, சபிக்கிறவர்களை என்ன செய்யணும்? உங்களை சாபம் போடுறாங்களா, நீங்கள் என்ன செய்யணுமா? ஆசீர்வதிக்கணும். அப்படி செய்கிறதுனால நம்ம பரமபிதாவுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் யார்? பூரண சர்க்குணர். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளை என்று சொல்லுகிற நான். இப்போ ஜான்சனுடைய பிள்ளை ஜான்சன் மாதிரி இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். நம்ம அப்பா பூரண சர்க்குணர். இப்போ நான் அவருடைய பிள்ளைன்னு சொல்கிறேனே, இப்போ என்கிட்ட அந்த சுபாவம் கட்டாயம் இருக்கணுமே, அப்போ தானே நம்ம அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். ஹல்லேலூயா. அடுத்ததாக 33 37 அந்த வசனங்களை நான் வாசிக்கல, அப்படியே நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன். அந்த இடத்துல நான் யோபு ஒரே ஒரு காரியம் மட்டும் அவர் சொல்வார். 31 யாராவது ஒருத்தர் இங்கே வாசிக்கிறீங்களா? 33 31 33. என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒளித்து வைத்தேனோ. அவர் என்ன சொல்றாரு? ஆதாமை போல என் மீறுதலை நான் மூடலையே ஆண்டவரே, என் அக்கிரமத்தை நான் ஒளிச்சு வைக்கல. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்போ யோபு தவறு செய்திருந்தாலும் என்ன செய்யலை? மூடலை, மறைக்கல, ஹைட் பண்ணல. நீ செய்தியா? சில பிள்ளைங்ககிட்ட பண்ணியா? நோ மம்மி, நோ மம்மி, உடனே ஹைட் பண்ணுறாங்க. அப்படி தானே? நாங்கள் ஸ்கூல் நடத்துகிறோம், ஏதாவது ஒரு இன்சிடென்ட்னு வச்சுக்கோங்களேன், உடனே நோ ஐ டிடன்ட் டூ இட். அப்புறமா ப்ரூஃப் எல்லாம் காட்டி எவிடன்ஸ் எல்லாம் காட்டினதுக்கப்புறமா அப்படியே அமைதியாயிருவாங்க. இல்லை, நம்மளும் நிறைய நேரம் அப்படி தான் பண்ணுறோம். நம்ம மறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் யோபு சொல்கிறாரு, நான்
மறைக்கல ஆண்டவரே, நான் உங்களுக்கு முன்னால் என்ன ஆண்டவரே மறைக்க முடியும்? ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு முன்னால் அவர் உண்மையாக இருந்தார். சரி, அடுத்தது லாஸ்ட் வசனங்கள் 38 and 39 வாசிக்கும்போது, எனக்கு விரோதமாக என் காணி பூமி கூப்பிடுகிறதும் அதன் படைச்சால்கள் கூட அழுகிறதும் கூலி கொடாமல் நான் அதன் பலனை புசித்து பயிரிட்டவர்களின் ஆத்துமாவை உபத்திரவம் படுத்தினதும் உண்டானால். அப்போ அவருடைய பிஸ்னஸ், அவர் டீல் பண்ண எல்லாவற்றிலையும் அவர் உண்மையாக இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. 7 காரியங்களை பார்த்தோம். என்ன 7 காரியங்கள்? குடும்பத்தில் உண்மையாக இருந்தார் என்று பார்த்தோம். அடுத்தது என்ன பார்த்தோம்? அவருடைய வேலைக்காரர்கள், வேலைக்காரிகளை அவர் ட்ரீட் பண்ண விதத்தை நம்ம பார்த்தோம். ஏழை எளிய மக்கள், விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள், அனாதைகள், அவர்களை அவர் எப்படி உபசரித்தார் என்று பார்த்தோம். தங்கத்தையோ வெள்ளியையோ பொன்னையோ ஆஸ்தியையோ விக்கிரகங்களையோ அவர் நம்பாமல் கர்த்தரையே நம்பினார் என்று பார்த்தோம். அடுத்தது என்ன பார்த்தோம்? பகைஞரையும் அவர் நேசித்தார், அவர்களுக்கும் நன்மை செய்ய அவர் இருந்தார், தன்னுடைய மீறுதலை மூடவில்லை என்று பார்த்தோம். தொழிலிலே, வியாபாரங்களிலே, ஊழியங்களிலே ஒரு உண்மையாக இருந்ததை நம்ம பார்த்தோம். இதனுடைய பலன் என்ன? யோபுவின் புஸ்தகம் 42 அதிகாரம் 7வது வசனம். ஹல்லேலூயா. அதோடு கூட நான் அதை முடிக்க விரும்புகிறேன். யோபு 42 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சத்தியம்தான். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஒருவேளை நெருக்கங்கள், கஷ்டங்கள், நான் எவ்வளோ உண்மையாக இருக்கிற ஆண்டவரே, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குதுன்னு யோசிக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தாசனாகிய யோபு 42 7வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபுவோடு பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூளுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. ஆமென். கர்த்தர் இந்த இடத்துல இன்னொரு சாட்சி சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? யோபு எப்படி பேசினாரா? நிதானமாய் பேசினார். அல்லேலூயா. நம்மக்கிட்ட நிதானம் இருக்குதா? நிதானமாய் பேசினார். கஷ்டத்தில், சில நேரத்தில் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும்போது நம்ம நிதானத்தை இழந்துடுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் நிதானம் இல்லாமல் பேசுனீங்க, ஆனால் யோபு நிதானமாய் பேசினாரே என்று சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். அப்புறம் ஆண்டவர் சொல்கிறாரு, இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட், எல்லாம் நீங்கள் யோபுவை பற்றி அப்படி இப்படின்னு சொன்னீங்கல்ல, எல்லாருக்கும் நான் பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறேன். ஆனால் ஒரே ஒரு சான்ஸ். என்ன சான்ஸு? யோபு உங்களுக்காக பலிகளை இட்டு ப்ரே பண்ணால் நான் உங்களை ஃபர்கிவ் பண்ணுறேன், உங்களை மன்னிக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார்ல. நான் 42 9வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி பகுதி, அப்பொழுது கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் யோபுவை பார்க்குறார். யோபு, நீ என்ன செய்ய போகிற? இவங்க எல்லாம் என்னெல்லாமோ பேசுனாங்க. 3வது அதிகாரத்துலேருந்து கிட்டத்தட்ட 38 சாப்டர் வரைக்கும் அப்படி சர மாதிரியாக பேசுகிறாங்க. அப்படி என்ன ஏதாவது தப்பு பண்ணியிருப்ப, இல்லைன்னா இவ்வளோ தூரம் உனக்கு நடக்குமா அப்படின்னு என்னென்னமோ வார்த்தைகள். ஆனால் ஆண்டவர் பார்க்குறாரு யோபுவை, யோபுடைய முகத்தை ஆண்டவர் பார்க்குறாரு. நீ என்ன பண்ண போகிற? அப்போ ஆண்டவர் யோபுவின் இடத்துல எதிர்பார்க்குறாரு, இன்னும் உத்தமமாக இருக்கிறாயா யோபு? இவ்வளோ உனக்கு நான் அனுபவித்தேன், எல்லாத்தையும் சகிச்சேன், இந்த லாஸ்ட்டாக ஆண்டவர் வசனம் சொல்லுது. அடுத்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? என்ன வாசிக்கிறோம்? 10வது வசனம், யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. தன்னை பகைத்தவர்கள், தன்னை பயங்கரமாய் கேவலமாய் பேசினவர்களுக்காக யோபு என்ன செய்தாரா? வேண்டுதல் செய்தார். அவர் வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அவன் பார்த்தீங்கன்னா, இனம் ஜனம் பந்துக்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ, கலிஃபோர்னியா, நியூயார்க், நியூ ஜெர்சி, எல்லா இடத்துலேருந்து ஜனங்கள் பொன்னாபரணங்கள், லெக்ஸஸ் கார், BMW எல்லாம் எடுத்துகிட்டு யோபுவை பார்க்க வர்றாங்க. இவங்கெல்லாம் யார்? இவ்வளோ நாள் பார்க்காதவங்க, அப்படி தானே? எல்லாம் ஓகே. ஆனால் ஆண்டவர் அந்த சிறையிருப்பை மாற்றின நிமிஷத்தில் எல்லாரும் வந்துட்டாங்களாம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. 12ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். அநேக ஆயிரமான எல்லாம் டபுளாக பிளஸ்ஸிங்.
ஆனால் மனைவி மட்டும் ஒன்றே ஒன்று. ஆனால் 10 பிள்ளைகளை மறுபடியும் கர்த்தர் கொடுத்தார். 3 குமாரத்திகள், த மோஸ்ட் பிரிட்டி, த மோஸ்ட் பியூட்டிஃபுல் விமன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்ல. நெடுநாளாய் அவர் பூரண வயதுள்ளவராய் மரித்தாராம். எந்த வயசில் தெரியுமா மரித்தார்? இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். உண்மையுள்ள மனுஷன் தேவனிடத்திலிருந்து பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவான். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை நான் வாசித்து முடிக்கிறேன். சங்கீதம் 37:37. இந்த வசனத்தை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சங்கீதம் 37:37. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மார்க் பண்ணு. சில பீப்புளை நீ பாரு, அவங்கள நீ அப்படியே லைஃப்பில் பார்த்துக்கிட்டே இரு. அவங்க உண்மையாக இருந்தாங்கன்னா, உத்தமமாக செம்மையானவர்களாக அவங்க இருப்பாங்கன்னா, கர்த்தருக்கு பயந்தவர்களாக இருப்பாங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறார் அவங்க முடிவு எப்படி? சமாதானம். ஒருவேளை இன்றைக்கி அவங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம், இன்றைக்கி அவங்களுக்கு வாழ்க்கையில் போராட்டம் இருக்கலாம், ஆனால் அவங்க முடிவு சமாதானம். ஹல்லேலூயா. உத்தமர்களுக்கு கர்த்தர் என்றென்றைக்கும் துணையாக இருக்கிறார். நாம் உத்தமமாக இருக்கும்போது நம்ம பிள்ளைகளை குறித்து நாம் கலங்க வேண்டிய அவசியமில்லை. ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடலாமா? அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோட பேசியிருக்கிறாங்க. எந்தெந்த ஏரியாஸில் நம்மளை நாமே சரிப்படுத்தி கொள்ள வேண்டுமோ அப்படியே நம்மளை ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா.